எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு வந்து எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாருங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜாவிடம் கேட்கும்போது, அந்த டிஆர்பி ராஜா என்ற தற்குறி என்ன பேசினாரு அப்படின்னாக்க, ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு புரியுற மொழியில சொல்லணும்னாக்க இதுதான் அவருக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை பேப்பரை காட்டுறாரு அந்த அமைச்சர், அந்த தொழில்துறை அமைச்சர். நாங்கள் டிஆர் பாலுவிடம் கேட்பதெல்லாம் ஒன்றுதான், புள்ளையை பெக்க சொன்னா தற்குறியை பெற்று அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. வெள்ளை அறிக்கைக்கும் வெள்ளை பேப்பருக்கும் வித்தியாசம் தெரியாத தற்குறிகளை எல்லாம் இன்றைக்கு அமைச்சராக்கி வச்சிருக்கீங்க. வெள்ளை அறிக்கைனா என்ன, ஒயிட் புல்லட்டின்னா என்ன, வெளிப்படைத்தன்மையாக இவ்வளவு முதலீடு வந்திருக்குங்க, இத்தனை நிறுவனங்களை நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு வெளிப்படையா அறிவிப்பது. இதை அறிவிப்பதில் திமுகவுக்கு என்ன சிக்கல், இந்த தொழில்துறை அமைச்சருக்கு என்ன சிக்கல், அல்லது மு.க. ஸ்டாலினுக்கு என்ன சிக்கல்? அப்ப உண்மையாகவே நாங்கள் முதலீடை கொண்டு வந்திருக்கிறோம் நீங்க சொல்றது உண்மைனா வெளியில அறிவிச்சுட்டு போறது தானே, ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுட்டு போக வேண்டியது தானே. வெள்ளை அறிக்கை விடுவதெல்லாம் எங்களுடைய மரபு இல்லை அப்படின்னு மு.க. ஸ்டாலின் ஒரு பக்கம் சொல்றாரு. அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமெரிக்கா போய் வந்த போது இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த நாரவாயால என்ன கேட்டாரு, வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேட்டாரு. இன்னைக்கு அவரை பார்த்து கேட்டோன்னே அதெல்லாம் மரபு இல்லைன்றாரு. அப்ப இவனுக்கு பயந்துட்டானுங்க, உண்மையை மறைக்கிறானுங்க, அப்ப இவனுக்கு திருட்டு பயலுங்க அப்படின்றது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. அப்ப வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுறாரு. இது எப்பேற்பட்ட தற்குறி பாரு. இப்பேற்பட்ட தற்குறி எல்லாம் அமைச்சராக்கி வச்சிருக்காங்க. டிஆர்பி ராஜா அவர்களுக்கு நாங்கள் வெளிப்படையான ஒரு கேள்வி கேட்கிறோம். டிஆர் பாலுவினுடைய இரண்டாவது மனைவியினுடைய மகன் என்பதை தவிர உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அமைச்சராவதற்கு, சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது?